நீங்கள் டீசல் கார் வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதுவும் குவாட்ரா செட்டு, மல்டி செட்டு, சவலெட்டு பீட்டு வச்சுருக்கீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதாவது உங்களுக்கு மைலேஜ் சுத்தமாக கிடைக்கல, கரும்புகை தள்ளுது, பிக்கப் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்லெட்டு. இந்த இன்லெட்டில் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது, கண்ணங்கரேன்னு புகை வரும், பிக்கப்பு சுத்தமாக இருக்காது. நீங்கள் கம்பல்சரி ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு அல்லது 1,50,000 கிலோமீட்டர் ஓடிருச்சுன்னா இந்த இன்லெட்டை நீங்களே கலட்ட சொல்லி க்ளீன் பண்ணி, ஈஜிஆர் வால்வை கழட்ட சொல்லி க்ளீன் பண்ணி, அந்த பீட்டில் வந்து த்ராட்டில் பாடி வரும், த்ராட்டில் பாடியை கழட்டி க்ளீன் பண்ணி போட சொல்லுங்கள். உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும், கரும்புகை வராது, பிக்கப்பு சூப்பராக கொடுக்கும், சுத்தமாக கரும்புகையே வராது. இதனால தான் உங்களுக்கு டர்போ போகிறது, இன்ஜின் சீஸ் ஆகிறது, இன்டர்கூலருக்குள்ளே ஆயில் போகிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த இன்லெட்டு தான். இந்த இன்லெட்டுக்குள்ளே எதனால் தெரியுமா கார்பன் இவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் பிசிவி வால்வு, அதாவது ஆயில் செப்பரேட்டரு. இந்த பிசிவி ஃபில்டர் லாக் ஆயிடுச்சுன்னா இன்லெட்டுக்குள்ளே வந்து அந்த ஆயில் பிசுபிசு தன்மை போகிறனால ஈஜிஆர் வால்வு லாக் ஆச்சு அப்படின்னா அந்த ஈஜிஆர் வால்வு லாக் ஆன பின்னாடி அந்த கார்பன் ஃபுல்லாக உள்ளே போய் டெபாசிட் ஆயிரும். ஈஜிஆர் வால்வு உள்ள எல்லா வண்டிக்குமே கார்பன் டெபாசிட் ஆகத்தாங்க செய்யும். அதாவது எக்ஸாஸ்டிக் கேஸ் ரீசர்க்குலேஷன் ஆகி போகிறப்ப அந்த கரும்புகையோட லைட்டாக உள்ளே போகிறப்ப அந்த ஆயில் பிசுபிசு தன்மை இருக்கிறப்ப உள்ளே போய் எல்லாமே டெபாசிட் ஆயிரும். அதை நம்ம கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். டைமிங் செயினுக்கு நம்ம 1 lakh டியூ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு ஒரு 1 lakh டியூ வச்சு நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம்னா கம்ப்ளைண்ட் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.